எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னா இருங்க. லைஃப்பில் இதை பற்றி ரொம்ப பயப்பட மாட்டீங்க. வியாதி உங்களை பயமுறுத்தா, பயப்படாதீங்க சார். என்ன உங்கள் மேலே இருந்துச்சு எனக்கு பயமே வராது உங்களுக்கு. இந்த ஆயில் வந்து எப்போவுமே அதுக்கு பைபிள் வந்து சாஃப்ட்னு சொல்லுது. அது 2 வசனம் வீட்டில் போய் வாசிங்க. நீதிமொழி 5:3 அவருடைய வார்த்தைகள் எண்ணெயை போல மிருதுவானவைகள். இந்த லூப்ரிகன் சொன்ன இந்த விஷயம், அந்த விஷயம் சொன்னேன்ல. சங்கீதம் 55:21 சொல்லுது அவனுடைய வார்த்தைகள் எண்ணெயை போல மெதுவானது மிருதுவானதுமாயிரு. எண்ணெய்னால மிருதுவானது. இப்போ நான் புரியுறக்காண்டி சொல்கிறேன். எண்ணெய் வந்து எல்லாத்தையுமே சாஃப்ட் ஆக்கிரும், எல்லாத்தையும் மிருதுவாக்கிறோம், எல்லாத்தையும் மென்மையாக்கிறோம். அதனால தான் வந்து இந்த மாவு பிசையும் போது எண்ணெய் ஊற்றுறாங்க. பழைய ஏற்பாட்டில் நான் பேசுகிறேன் வந்து வேர்ட் ஆஃப் காடோட நீங்கள் எப்போ வந்து என்னது ஆயிலை சேர்க்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் அப்பம் சுடவே முடியும். ஆமாம், இல்லாட்டி மாவத்தை அள்ளிட்டு வரணும். நீங்கள் மாவில் இருந்தால் வருது, ஆனால் அப்பமான பிறகு அதுக்கு பேர் சுட்ட பிறகு அதுக்கு பேர் என்ன? அப்பம். சுடாட்டி மாவு. சில ஸ்டேஜுக்கு மாவே கொண்டு வருவாங்க, சிலர் தான் எண்ணெயை போட்டு பிசைஞ்சு அப்பமாக்குறாங்க. ஸோ வேர்டை கொண்டு வரதுக்கு இங்கே நமக்கு வேலை கிடையாது, வேர்டை உடைக்கிறது தான் இங்கே வேலை. ஸோ அதுக்குள்ளேருந்து கர்த்தருடைய ஆவியானவரோடு இணையும் போது தான் ஒரு விஷயமே உறுப்பு இருக்கிறது. ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஒரு 4-5 விஷயம் எல்லாமே இப்போ ஒவ்வொரு லைனில் சொல்கிறேன். ஸோ மிருதுவானது அப்படின்றது தான் எண்ணெய் வந்து நம்ம மேலே இருக்கும்போது நான் சொல்கிறேன் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. பெரிய பெரிய எதிரிகள் உங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் பதறாமல் இருப்பீங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. பைபிளில் ரொம்ப கஷ்டமான விஷயமா உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருவார். ஒன்றை எளிமையாக்குவது, 2வது உங்களை கூலாக்குறது. தாவீது சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த வசனம் எழுதும்போது பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். தாவீதுக்கு நேராக சவுல் வில்ல எடுத்து என்ன செஞ்சிட்டான்? பாயிண்ட் பண்ணிட்டான். தாவீது ஒரு ஊரில் ஒளிஞ்சிருக்கிறான். அந்த ஊரில் ஒளிஞ்சிருக்கிறது சவுலுக்கு போய் ஒருத்தன் சொல்லிட்டான். சவுல்கிட்ட சொல்லிட்டான்னு ஹிஸ்டரியை கிழங்க சூப்பராக இருக்குது. சவுல்கிட்ட சொல்லிட்டான்னு தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோன்னு அந்த ஊர்லேருந்து தவி வேற ஊருக்கு போயிட்டான். இப்போ நல்ல வேலைடா, அந்த ஊர்லேருந்து சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, வேற ஊருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? இந்த வேற ஊருக்கு வந்ததை ஒருத்தன் சொல்லிட்டான், நான் ராஜாடான்றான். நீ இந்த ஊரில் இருக்கிறது எனக்கு தெரியும், இங்கேருந்து அந்த ஊரில் இருக்க தெரியணும்னா இவன் வந்து சேஃபாக வந்துட்டோன்னு உட்காந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறான். சவுல் முழு படைகளோட சுற்றி வந்து நின்ட்டான். ஒருத்தர் அடிக்கிறீங்க நிற்கிறான், அப்படியே இல்லை வந்து ஹேண்ட்ஸ் அப்ன்ற பொசிஷன் நிற்கிறான். நீ செத்துட்டோன்னு நான் நினைக்கிறான் தாவீது. அந்த சங்கீதம் எழுதுறதுக்கு முந்தின இன்சிடென்ட் இது. செத்துட்டோன்னு நினைக்கிறதுக்கு இவன் வந்து சார்ஜுன்னு இவன் வந்து சொல்லத்தான் செய்யணும், கமாண்ட் தான் பண்ணணும். அந்த நேரத்தை ஓடி வரான். ஓடி வந்து சவுல் தோல் அடித்து சொன்ன மாதிரி ஐயான்றான். என்ன பெலிஸ்தியர் படையெடுத்து வந்து இருக்கிறார்கள் நம் நாட்டின் மீது, உடனடியாக நாம் திரும்ப வேண்டும். அப்படியே திரும்பினேன். தாவீது எழுதுறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கையத்தட்டே ஆமென் 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 ஆமென். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னா இருங்க. லைஃப்பில் இதை பற்றி ரொம்ப பயப்பட மாட்டீங்க. வியாதி உங்களை பயமுறுத்தா, பயப்படாதீங்க சார். என்ன உங்கள் மேலே இருந்துச்சு எனக்கு பயமே வராது உங்களுக்கு. சூழ்நிலை மாறித்தாகணும், நான் மாற மாட்டேன்டா. சூழ்நிலையை மாத்துறதுக்கு தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். எனக்கு மனநிலையுடைய விழா நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.